இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா கார்த்தி, சொல்லுங்க பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. எதுக்கு பாட்டி? நம்ம பரம்பரை கோயில் இருக்குதுல்ல, அதுல ஏதோ பிரச்சனையா. இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்து கோயிலை கட்டி கொடுத்து அதை நாம தான்ப்பா பண்ணோம். நம்ம பரம்பரையில தான் கட்டி கொடுத்தோம். அது ஏதோ சின்னதா ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சிக்கல்? இப்போ நம்ம பரம்பரை கோயில் இருக்குல்லப்பா, அந்த இடம் உங்க அம்மா அபிராமி பேர்ல தான் இருக்கு. அவதான் இப்ப இல்லையே. அதனால இந்த இடத்த அவளோட வாரிசுங்க பேர்ல மாத்தி எழுதணுமா. அதை நாம இன்னும் செய்யாமலே இருக்கிறோம். அதனால அதை மாத்தி எழுதலைன்னா இந்த இடத்த அரசாங்கமே எடுத்துக்குமா. அத சொல்லிதான்ப்பா இப்ப கோயில்ல நோட்டீஸ ஒட்டிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில அந்த அதிகாரிங்க 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது நீ உங்க அண்ணனுங்க 3 பேரும் வந்து அவங்க முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா. அப்படி செய்யலன்னா கோயில அரசாங்கமே எடுத்துன்னு சொல்றாங்கப்பா. இத சொல்றதுக்காக தான்ப்பா நான் உனக்கு போன் பண்ணேன். பாட்டி, இவ்வளவு நாள் இல்லாம இந்த பிரச்சனை திடீர்னு வந்திருக்க, எதுனாலன்னு புரியலையே. உண்மைதாயா மயிலு, நீ சொல்லும் போதுதான் எனக்கும் யோசனை வருது. மாப்பிள, ஒருவேளை இது சந்திரா பண்ண வேலையை தான் இருக்குமான்னு தோணுது. உங்களை ஈஸ்வரிட்ட மாட்டி விடுறதுக்காக தான் அவ ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா சகல, சின்னத்தை தான் அதை செஞ்சிருக்கணும். எலெக்ஷன்ல அவங்க புருஷனை நம்ம தோக்கடிச்சோம்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மளை பழி வாங்குறதுக்காக இந்த பிளானை போட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக வேணா செஞ்சிருக்கட்டுங்க. கையெழுத்து போடலன்னா கோயில் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடும். அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி மாமா கையால நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ண முடியாது. மாப்பிள, என்ன ஆனாலும் சரி, நம்ம நல்லா கவர்மெண்ட் கையில போயிடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் மாப்பிள. சரிங்க மாமா, நான் அருண் ஆனந்த் கிட்ட பேசுறேன். பாட்டி, சொல்லியா? நான் போன் பண்ணி அருண் ஆனந்த் கிட்ட பேசிடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நாளைக்கு நாங்க 3 பேர் அங்க வந்துருவோம். 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க ஐயா. அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்துருவாங்க. சரிங்க பாட்டி. சரிங்க.